Good morning students. 9th standard maths la second chapter real numbers பார்த்துட்டோம். அந்த real numbers exercise 2.7 ல second problem ல third வந்து பார்ப்போம். என்ன சொல்லிருக்காங்க அப்படினா denominator rationalize பண்ணனும். denominator வந்து rationalize பண்ணனும். இப்போ rationalize பண்ணனும் அப்படினா denominator வந்து உங்களுக்கு irrational நம்பரே வரக்கூடாது. இப்போ 3√5 - 2√6 அப்படிங்கிறது ஒரு pseudo. என்ன pseudo பார்த்தா binomial pseudo. ரெண்டு டேபிள் இருக்கக்கூடிய ஒரு pseudo. இதுல வந்து denominator வந்து நமக்கு என்னவா வரணும் அப்படினா ரேஷனல் நம்பரா வரணும். denominator ரேஷனல் நம்பரா வரணும். இப்போ denominator ரேஷனல் நம்பர் வரணும் அப்படினா இதனுடைய கான்ஜுகேட்டால மல்டிப்ளை பண்ணனும். கான்ஜுகேட் அப்படினா என்ன a plus root b இருக்குனா இதனுடைய கான்ஜுகேட்னா a - root b. என்ன காரணம் எதனால கான்ஜுகேட் சொல்றேன் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும் பொழுது a plus b into a - b ஃபார்ம் a square - root b whole square வரும். square root cancel ஆகி a square minus b வரும். a square ஒரு ரேஷனல் நம்பர் b ங்கிறது ஒரு ரேஷனல் நம்பர். ரெண்டையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணா கிடைக்கிறது ஒரு ரேஷனல் நம்பர். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா 2√6 - √5 / 3√5 - 2√6. இப்போ 3√5 / -2√6 உடைய கான்ஜுகேட்டால மேனிக்கேட் மல்டிப்ளை பண்ணுவோம். 2√6 - √5 divided by 3√5 - 2√6 இருக்கா அப்ப 3√5 - 2√6 உடைய கான்ஜுகேட்டால மல்டிப்ளை பண்ணனும். இதோட கான்ஜுகேட் அப்படினா நடுவுல இருக்கக்கூடிய சைனை மாத்திட்டா அதான் கான்ஜுகேட். இப்ப 3√5 + 2√6 divided by 3√5 + 2√6. இப்ப டினாமினேட்டர் மல்டிப்ளிகேஷன் போது ரேஷியோ மல்டிப்ளிகேஷன் நியூமரேட்டர் மல்டிப்ளை நியூமரேட்டர் டினாமினேட்டர் இப்போ நியூமரேட்டர் மல்டிப்ளை 2√6 - √5 into 3√5 + 2√6 divided by 3√5 - 2√6 into 3√5 + 2√6 ங்கிறது a plus b into a - b ஃபார்மட். அதாவது a plus b into a - b. a plus b into a - b can write a square minus b square. அப்ப இது எழுதலாம் 3√5 whole square minus 2√6 whole square அப்படி எழுதலாம். இப்போ நெக்ஸ்ட் என்ன செய்யணும் அப்படினா 2√6 ஆல each day multiply 2√6. இப்போ 2 into 3 6 √5 into √6 √6 into √5 30. பிளஸ் நம்பர்ஸ் கிட்ட மல்டிப்ளை 6 5 are 30 minus 2 into 2 4 √6 into √6 6. அடுத்து √5 ஆல -√5 ஆல பாரு 2√6 into 2√6 னா பிளஸ் வரும். 2 into 2 4 √6 into √6 plus 6 னு வரும். √6 into √6 plus அதாவது 6 னு வரும். 4 into 6 னு வரும். அடுத்து -√5 ஆல -√5 into 3√5 னா minus into plus minus 1 into 3 3 √5 into √5 5 √5 into √5 5 minus into plus minus இங்க 1 இருக்கதா அர்த்தம் 1 into 2 2 √5 into √6 னா √30 √5 into √6 √30 அப்படினா ஆன்சர் வரும். divided by 3√5 whole square னா 3 square னா 9 √5 ஸ்கொயர் பண்ணா 5 minus 2 ஸ்கொயர் பண்ணா 4 √6 ஸ்கொயர் பண்ணா 6. அப்போதனா 6 √30 6 4s are 24 5 3s are 15 minus 2 √30 divided by 9 5s are 45 minus 6 4s are 24. இப்போ பாத்தீங்கன்னா ரைட் டைம்ஸ் என்னன்னா இது 6 √30 இங்க -2 √30 ரெண்டு பார்த்தனா சேம் லைக் ஷூட்ஸ் ஏன்னா அதோட √30 இது √30 இருக்கு இது √30 இருக்கு. அப்ப அந்த கோஎஃபிஷியன்ட் ரெண்டே சப்ஸ்டிட் பண்ணிட்டோம்னா கோஎஃபிஷியன்ட் ரெண்டே நம்ம சால்வ் பண்ணோம் அப்படினா 6 √30 -2 √30 4 √30 6 - 2 4 √30 24 - 15 அப்படினா 9 divided by 45 minus 24 na 5 4 1 4 2 2 21. இப்போ டினாமினேட்டர் நம்ம என்ன பண்ணிட்டோம் ரேஷனல் நம்பரா மாத்திட்டோம். இதுல தான் சம் சால்வ் பண்ணோம். இப்போ 4 √30 plus 9 divided by 21 அப்படி நமக்கு ஆன்சர் வந்திருக்கு.
இந்த மாதிரி சொல்லணும். அதுக்கு அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாம். இது வேற எப்படி எழுதலாம்? 9 + 4 √30/21 அப்படி எழுதலாம். இல்ல இப்படி எழுதலாம். பத்தி தவறு கிடையாது. அதாவது என்னைக்குமே முன்னாடி வந்து ரேஷனல் நம்பர், அதுக்கப்புறம் ரேஷனல் நம்பர் வர மாதிரி எழுதணும். அதுக்காக உங்க புக் ஆன்சர்ல 9 + 4 √30/21 கொடுத்துருக்காங்க. இது சால்வ் பண்ணும்போது நம்ம ஆன்சர் கிடைச்சிடும். இது வரைக்கும் இதெல்லாம் கரெக்ட், இது வரைக்கும் இதனாலும் கரெக்ட். நெக்ஸ்ட் பாரு, √5/√6 + 2 - √5/√6 - 2. இது பார்த்தா டினாமினேட்டர் வந்து இந்த √6 + 2 இங்க √6 - 2 இருக்கு. நடுவுல மைனஸ் பண்றோம். அப்ப இது ஒரு ரேஷனல் எக்ஸ்பிரஷன், இது ஒரு ரேஷனல் எக்ஸ்பிரஷன். இது ஒரு ரேஷனல் நம்பர், இது ஒரு ரேஷனல் நம்பர். ரெண்டு ரேஷனல் நம்பரையும் செப்பரேட் பண்ற. டினாமினேட்டர் நாட் காமன். நெக்ஸ்ட் என்ன செய்யணும் அப்படின்னா பாருங்க, √5 நியூமரேட்டர் இங்க √5 இருக்கு, இங்க √5 இருக்கு. அப்ப √5 காமனா கூட அவுட் சைடு கொண்டு வந்துடலாம். காமனா அவுட் சைடு கொண்டு வந்துட்டோம்னா இங்க 1/√6 + 2 - 1/√6 - 2 அப்படினு. இப்போ denominator come not common, we apply cross multiplication. அப்ப √5 into cross multiplication பண்ணா √6 - 2 √6 - 2 minus of √6 + 2 divided by √6 + 2 into √6 - 2 √6 + 2 into √6 - 2. சின்ன கிளாஸ் படிச்சிருப்பீங்க இல்லையா? denominator not common, ஒரு ஃபிராக்ஷன்ல செப்பரேஷன் பண்ணும்போது denominator not common-ஆ we apply cross multiplication. இதை இதோட மல்டி பண்ணனும், இதை இதோட மல்டி பண்ணனும், இது ரெண்டையும் மல்டி பண்ணனும். அப்ப √6 - 2 into 1 √6 - 2 √6 + 2 into 1 √6 + 2. நடுவுல இந்த மைனஸ் இருக்கு, சொல்யூஷன்ல கூடிய மைனஸ் வந்து மைனஸ் போட்டோம். denominator ரெண்டையும் மல்டி பண்ணனும். இப்போ √5 √6 - 2 மைனஸ் ஆல மல்டி பண்ணும்போது -√6 - 2 divided by இது ரெண்டையும் மல்டி பண்ணனும். √6 ஆல ஒவ்வொரு டைமும் மல்டி பண்ணா √6 into √6 6 √6 into -2 -2 √6 2 into √6 + 2 √6. இதெல்லாம் வந்து a + b into a - b. இந்த மல்டி பண்றத விட இது எப்படி இருக்கு பார்க்கிறதுக்கு a + b into a - b ஃபார்மட்ல இருக்கு. அப்ப a² - b² எழுதலாம். ஒரு √6 whole square minus 2 whole square ஸ்ட்ரைட்டா எழுதலாம். இப்போ இத பார்த்தா அப்படினா +√6 -√6 கேன்சல் ஆயிடும். ஒரு √5 into -2 -2 ஆட் பண்ணா -4 divided by √6 ஸ்கொயர் பண்ணா 6 minus 2 2s are 4. ஒரு √5 into -4 divided by 2. 2 1 is 2, 2 2s are 4. அப்ப -2 மேல போடணும். இப்போ -2 √5 அப்படிங்கிறது நம்முடைய ஆன்சர். டினாமினேட்டர் 1 ஆயிடும்.